Hello students, welcome to Students Teacher Channel. இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் laws of motion first lesson பார்க்குறோம். ஆல்ரெடி ஃபோர்ஸ்னால் நம்ம வந்து காமன் டேர்ம் பார்த்துருக்கோம் அண்ட் ஃபோர்ஸ்னால் என்னென்ன எக்ஸாக்ட் டெஃபினேஷன் பார்த்துட்டோம். ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், என்ன நியூட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வந்து இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம நிறைய யூனிட்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்ன யூனிட்ஸ்லாம் வரும்னா எஃபிஎஸ், எம்கேஎஸ், சிஜிஎஸ், இன்னொன்று வந்து ஏன்ஷியன்ட் டைமில் இருந்த பீப்புள் இது தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ணுறது தான் எஸ்ஐ யூனிட். அது பெரிய வந்து வார்க்கு அப்புறம் நிறைய கான்ஃபரன்ஸில் அப்புறம் இதை அவங்க நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம எஸ்ஐ யூனிட்டில் ஃபோர்ஸ்க்கு நியூட்டன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் சென்டிகிராம் செகண்ட் இருக்கு இல்லையா, சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், அந்த யூனிட்டில் டைம் அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் என்ன, சிஜிஎஸ் யூனிட்டாக இருந்தால் டைனு, எஸ்ஐ யூனிட்டாக இருந்துச்சுன்னா நியூட்டன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்றுக்கும் டெஃபனேஷன் பார்க்க போகிறோம். 1 நியூட்டன்னா என்ன, 1 டைன்னா என்ன, யூனிட் ஃபோர்ஸ்னால் என்ன, கிராவிடேஷனல் யூனிட் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஃபனேஷன், எக்ஸாக்டான டெஃபனேஷன் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸி மீன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அதுதான் அது ஈஸி. ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் ஆஃப் 1 நியூட்டன் என்ன. The amount of force required for a body of mass 1 kg produce an acceleration of 1 meter second minus 2. ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்திருக்கோம், ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட்டு, இந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ அளவு எடுத்திருக்கோம் அப்படின்னா 1 kg, 1 கிலோகிராம் எடுத்திருக்கோம். 1 கிலோகிராம் மாஸ் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2, இந்த அளவுக்கு ஆக்சிலரேஷன் ஏயை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. 1 கிலோகிராம் மாசுள்ள ஒரு ஆப்ஜெக்ட் 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2ங்கிற அளவுக்கு ஆக்சிலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா, இந்த அளவுக்கு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? பண்ணுச்சுன்னா இந்த ஆக்சிலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. தி அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வர்டு, அதாவது அந்த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு தேவைப்படுது, எதுக்கு தேவைப்படுது? எ பாடி ஆஃப் மாஸ் 1 kg ப்ரொடியூஸ்டு ஆன் ஆக்சலரேஷன் ஆஃப் 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அதில் வந்து யூனிட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் வந்து 1 நியூட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படுதோ அதுதான் 1 நியூட்டன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கையில் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஆப்ஜெக்டோடைய மாஸ் எவ்வளோனா 1 kg, 1 கிலோகிராமில் நம்ம ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறோம். இந்த 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட்டு எவ்வளோ ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. ஒரு இடத்துல ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது ஃபோர்ஸ் தான். அப்போ இந்த அளவுக்கு ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் ஆகணும்னா அந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கும், அதுதான் என்ன 1 நியூட்டன். அப்போ 1 நியூட்டன் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2. அதாவது நம்ம என்ன படிச்சிருக்கோம், எஃப் ஈக்குவல் டு எம் இன்டி ஏ. இது வந்து நியூட்டன் என்ன, ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட்டு, ஃபோர்ஸு. நியூட்டனோட செகண்டில் நம்ம பார்த்துருப்போம் எஃப் ஃபோர்ஸ். அடுத்தது கேஜிங்கிறது என்ன, இது வந்து மாஸோட எஸ்ஐ யூனிட்டு. அடுத்தது மீட்டர் செகண்ட் மைனஸ் 2ங்கிறது ஆக்சிலரேஷனோட எஸ்ஐ யூனிட்டு. அப்போ எஃப் ஈக்குவல் டு எம் இன்டி ஏ அப்படின்னு சொல்லிட்டு 1 நியூட்டன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள், டெஃபினேஷன் ஆஃப் 1 டைம். 1 டைம்னா என்ன? தி அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்டு ஃபார் எ பாடி ஆஃப் மாஸ் 1 கிராம் ப்ரொடியூஸ்ட் ஆன் ஆக்சிலரேஷன் ஆஃப் 1 சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அங்கே பார்த்தா அதே டெஃபினேஷன் தான், எக்ஸ்ப்ளனேஷன் தான். என்ன மட்டும் மாறி இருக்குன்னா யூனிட்ஸ் மட்டும் மாறி இருக்கு. நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, அங்கே 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட்டு, இங்கே 1 கிராம் ஆப்ஜெக்ட்டு. 1 கிராம் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இந்த 1 கிராம் ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஆக்சிலரேஷனை கொடுக்குது, 1 சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 2, இந்த அளவுக்கு ஆக்சிலரேஷனை கொடுக்குதுன்னா அப்போ இந்த ஆக்சிலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் வந்து தேவைப்படுது, தட் மீன்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து தேவைப்படுது, அதுதான் நம்ம வந்து டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான், ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இதை 1 டைம் ஈக்குவல் டு 1 கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 2.
அதை இன்னும் என்ன எழுதலாம்னா 1 நியூட்டன் அப்படிங்கிறது 10⁵ டைனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு. இது இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒன் வேர்ட்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட்டு யூனிட் ஃபோர்ஸ்னால் என்ன? யூனிட்னாலே என்ன? 1 தான். சரிங்களா? தி அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் அன் ஆக்சிலரேஷன் 1 m/s - 2 இன் எ பாடி ஆஃப் மாஸ் 1 kg இஸ் கால்டு யூனிட் ஃபோர்ஸ். அதாவது எல்லாமே வந்து யூனிட் வேல்யூவில் இருக்கணும். 1 சொல்லிட்டு. இப்போ 2 kgனா அதே மாதிரி அங்கே என்ன மாறிடும்? 2 m/s - 2. நமக்கு ஒரு யூனிட் தான். அப்போது 1 kg ஆப்ஜெக்டில் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது? ஏயோட வேல்யூ ஆக்சிலரேஷன் 1 m/s - 2. இந்த அளவுக்கு வந்து ஆக்சிலரேஷன் ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா ப்ரொடியூஸ் ஆக தேவையான அந்த நீட் ஃபோர்ஸோட அளவு தான் என்ன? யூனிட் ஃபோர்ஸு. அண்ட் கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். கிராவிடேஷனலுக்கு என்ன மாதிரியான யூனிட் ஃபோர்ஸ் இருக்குது? இன் தி SI சிஸ்டம் ஆஃப் தி யூனிட் கிராவிடேஷன் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் kg. அதாவது மாஸுக்கு SI யூனிட்டில் ரெப்ரசன்டட் பை தி kg ஃபோர்ஸ். எப்படின்னு அதை டினோட் பண்ணலான்னா கிலோகிராம் ஃபோர்ஸ். இன் தி CGS சிஸ்டமாக இருந்துச்சுன்னா இட்ஸ் யூனிட் SI கிராம். SI கிராம்ஸ் வந்து இஸ் யூனிட் இஸ் கிராம் ஃபோர்ஸ். அப்போ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? GF. இது KF, இது GF. இது நம்ம வந்து ஒரு டெரிவேஷன் ஃபார்மில் பார்க்கலாமா? இது வந்து SI யூனிட்டு 1 kg ஃபோர்ஸ். CGS யூனிட் 1 கிராம் ஃபோர்ஸ். இது கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். நல்லா கவனிங்க. நீங்கள் எடுத்துக்கிறது எவ்வளோ வேணால் இருக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிற நியூமரிக்கல் வேல்யூ சேஞ்ச் ஆகலாம். நம்ம யூனிட்டுங்கிறதுனால தான் 1 எடுத்திருக்கோம். 2 kg 3 kg இந்த வேல்யூ என்ன ஆகலாம்னா மாறலாம். பட் இந்த வேல்யூ என்ன ஆகாது? மாறாது. இது ஃபோர்ஸா? இதை எஃப்னு எடுத்துக்கலாம். இதை எஃப். இது வந்து என்ன? எம். இது வந்து என்ன? ஏ. 1 kg மாஸ் இன்ட்டு 9.8 m/s - 2 ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இதை மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா 9.8 நியூட்டன். ஏன்னா இது எஸ்ஐங்கிறதுனால, ஏன்னா ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ நியூட்டன். 1 கிராம் ஃபோர்ஸ். அப்போது 1 கிராம் இன்ட்டு 980 cm - 2 செகண்ட் ஈக்குவல் டு இதை மல்டிபிள் பண்ணும்போது 918 டைன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல வேல்யூ எது வேணால் மாறலாம். இங்கே 2ன்னு மாறினுச்சுன்னா இங்கே 2, இங்கே 3ன்னு மாறினுச்சுன்னா இங்கே 3. 3யோட மல்டிபிள் பண்ணி வேல்யூஸை நம்ம போடணும். இதுவும் வந்து எம்மு தான். எவ்வளோ மாஸ் இருக்குது? இது ஆக்சிலரேஷனோட வேல்யூ. அப்போது 1 கிலோகிராம் ஃபோர்ஸோடுக்கு எவ்வளோ நியூட்டன்? 1 கிலோகிராம் ஃபோர்ஸில் எவ்வளோ நியூட்டன் இருக்குது? 9.8 நியூட்டன் இருக்குது. 1 கிராம் ஃபோர்ஸில் 980 டைன் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஃபோர்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது எஸ்ஐ ஃபோர்ஸோட SI யூனிட் பற்றி தான் டெஃபினேஷன் இருக்குது. அப்போது ஃபோர்ஸையும் அதோட SI யூனிட் நியூட்டனையும் இன்டர்லேட் பண்ண டேர்ம்ஸ் தான் இது. இதில் நம்ம நியூட்டன்னா என்ன, டைன்னா என்ன, யூனிட் ஃபோர்ஸ்னால் என்ன, கிராவிடேஷனல் யூனிட் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கும். தேங்க்யூ.